பார்வதி அம்மா கணக்கு ஜட்ஜி கணக்கு போடுதார். ஜட்ஜி கணக்கு போடுதார். ஜட்ஜி கணக்கு போட்ட கணக்கு அதை 100 மையத்துக்கு விருதுநகர் மாவட்டத்தில் எல்லா சண்டையும் சத்திரம் தப்பு சேரவன் போகிறவன் அநியாயப்பட்டு வரவனுக்கு 100 மையத்தில் அடித்தா தண்டனை கிடைக்கல, தண்டனை கொடுக்கல. அப்போ 100 மையத்துக்கு வந்தவொடனே காவல்துறையில் நின்னவுடனே சரி கட்டி போயிடுது. 1-2 தான் ரசீது சிஎஸ்ஆரை போட்டு கோர்ட்டுக்கு பதிவு பண்ணி போகுது. இதெல்லாம் கணக்கு ஏதோ படித்தவன் கரெக்டாக 100 மையத்துக்கு அடித்து கணக்கு கிளியர் பண்ணுவான். படியாத மக்கள் போட்டு அது தவிக்கி அது எடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா? அதனால தான் தப்பிச்சு போகிறான். அப்போ தப்பிக்கிற கணக்கு இப்போ கணக்கு இவர் போடுறார். 100 மையம் அடித்த கணக்கு 76 வருஷம் ஆண்டு காலமாக என்னைக்கு 100 மையம் நீ ஏற்றுனியோ அன்னையிலேருந்து உள்ள கணக்கு பூரா அரசியல்வாதி பலாயிரம் கோடி என்னென்ன தப்பு செஞ்சாலும் அத்தனை கணக்கும் வானரப்பட இராணுவ வீரர்கள் எடுப்பான். முக்கால் சத்தியம் கீழே 100 மையத்து கீழே 13வது கோடீஸ்வர் ஜோதிலிங்கம் அவன் 100 தான் அடிப்பான். 13வது கோடீஸ்வர ஜோதிலிங்கம் 13வது கோடீஸ்வர் பஜலா தேவி யூடியூப் சேனலை அதை ஏற்றி கணக்கை ஆட்டி கிளியராக ஏற்றி விடப்போ கணக்கு போட்டார். தப்பு செய்கிறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். புரிஞ்சிக்கோ. ஏன்னா காவல்துறை அதிகாரி கடவுள் உட்கார்ந்துருக்காரு தெரியல. பக்கத்தில் இந்த இருக்க தலபாயபுரம் சேத்தூர் ராஜபாளையம் தாலுகா எல்லா ராஜபாளையம் உள்ள கணக்கு நீதிமன்ற கோர்ட்டு தெற்கு பாளையம் நீதிமன்ற கோர்ட்டுக்கு எல்லா காவல்துறை அதிகாரிக்கு கான்ஸ்டபிள்லேருந்து இன்ஸ்பெக்டர் மேலே அதிகாரி வரைக்கும் தெரியல. ஆனால் பெட்டிஷன் கரெக்டாக போய் ஏற்றிருக்க ஏற்றி போயிருக்கு. 13 கோடீஸ்வரத்தில் போய் கணக்கு ஏறி இருக்குது. ராஜபாளையம் இருக்குது, தலபாயபுரம் இருக்குது, செட்டியார்பட்டி தலபாயபுரத்தில் இருக்குது, மதுரை விருதுநகர் மாவட்டத்தில் எல்லாமே இருக்குது. 13வது கோடீஸ்வரர் எல்லாம் நோட்டீஸ் போய் எல்லாம் ஆன்லைனில் போய் எல்லா காவல்துறையிலும் இருக்குது. அதான் கான்ஸ்டபிள்லேருந்து எல்லா இன்ஸ்பெக்டர்லேருந்து கீழே ஆய்வாளர்லேருந்து எல்லாம்